யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து பல ஜாதியான மக்கள் புறப்பட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல தேவன் செய்த அந்த 10 வாதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 வாதைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை காத்த தேவன் அந்த செயல்களை பார்த்த பிறகு அவங்க அந்த தேவனை நம்புறாங்களோ இல்லையோ, தேவன் கண்டிப்பாக கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ஆசீர்வாதத்துல நமக்கும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஆசையில பல ஜாதியான மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து புறப்பட்டு இருக்கலாம். அப்படி புறப்பட்ட போதும் ஆண்டவர் அவங்களை தடுக்கல, செங்கடலையும் பிளந்து அந்த பக்கம் கடந்து போயிடுறாங்க. ஆனா போன பிறகு அவங்க கானான் தேசம் வேணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் அவங்க கண்களுக்கு முன்பாக தெரியுதே தவிர, மற்றபடி அவங்களுக்கு கஷ்டத்தை அனுமதிக்கிறதுக்கோ இல்லைன்னா கஷ்டமான பாதையில நடக்கிறதுக்கோ அவங்க தயாரா இல்லை. ஏன்னா எகிப்துல ஆல்ரெடி நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சதுனால மேற்கொண்டு அவங்க கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. மாறாக கானான் தேசத்துல போய் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அவங்க அங்க வராங்க. ஆனா இந்த வனாந்திரத்துல கூட்டமான மற்ற ஜாதியார்கள் எல்லாரும் சேர்ந்து முறுமுறுக்க ஆரம்பித்த போது அந்த தாக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த கூட்டத்தோட சேர்ந்து அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் எதுவுமே எகிப்துல இல்லாத விஷயங்கள். நாங்க கரிசட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம், கொமட்டிக்காய் இதெல்லாமே வெங்காயம் எல்லாம் நாங்க ரெகுலரா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்ல சாப்பாடு இருந்துச்சு, அவனுக்கு அங்க சமக்கலரை இல்லைன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து புதைக்க வந்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லி கேக்குறாங்க. உண்மையில சொன்னா எகிப்துல இறந்திருந்தா அவங்கள ஒருத்தன் கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு அடிமைத்தனம் தான் எகிப்துல இருந்துச்சு. இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து இவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவங்களும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்மளோட இருக்கிற ரொம்பவே நட்பு பாராட்டுகிற ஆட்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே கவனமா இருக்கணும். நம்மளை விசுவாசத்தை விட்டு வழுகி போகிற மாதிரி இல்லைன்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு நம்மளை விலகி போகிற மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதா ரொம்பவே நல்லது. இன்னொன்னு சொல்ல போனா அவங்க சொல்ற வார்த்தைகளை தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளும் அந்த அவிசுவாசமும் அந்த அவநம்பிக்கையும் எல்லாமே உண்டாகும். உங்க வார்த்தைகளிலும் உங்க செயல்லையும் உங்க எண்ணங்கள்லையும் ஆண்டவர் மீதான விசுவாசம் படிப்படியாக குறைஞ்சிட்டே போகும். வனாந்திரத்துல அழிந்து போன ஜனங்களை போல அமோகமான கானான் தேசத்துக்கு போய் சேராதபடிக்கு நாம ஒரு அழிவை போய் சேர வேண்டி இருக்கும். பயந்து ஜீவிப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்தும் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.